அம்பர்லா கட்டில் பேபி ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 லேயர் வர மாதிரி இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை ஒரு பக்கமாக மடக்கி 4 மடிப்பு வர மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஃபோல்டிங் சைடில் தான் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். உயரம் 10 இன்ச் எடுத்திருக்கேன். ஷோல்டர் 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் 4.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. மார்பு சுற்றளவு 7.5 இன்ச் எடுத்திருக்கேன். இதுலேயும் லைன் போட்டுக்கோங்க. இடுப்போட சுற்றளவு 7 இன்ச் எடுத்திருக்கேன். கழுத்தோட அகலம் 2 இன்ச் எடுத்திருக்கேன். கழுத்தோட இறக்கம் 3 இன்ச் எடுத்திருக்கேன். ஆம்கோல் நெக் லைன் ரெண்டுமே ட்ரா பண்ணிக்கோங்க. நெக் வந்து ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 பீஸுமே இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் சைடில் ஓப்பன் வைக்கிறதுக்கு இந்த சென்டரில் 2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 இன்ச் அளவுக்கு மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க ஓப்பன் வைக்கிறதுக்காக. பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கீழே உள்ள பார்ட் கட் பண்ணுறதுக்கு 2 லேயர் வர மாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக நான் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிளாத்தை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த ஃபோல்டிங் சைடில் தான் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். மேலே உள்ள பார்ட்டோட ஹிப் சைஸை தான் இதில் மார்க் பண்ண போகிறோம். கரெக்டாக எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. இந்த கீழ் பார்ட்டோட உயரம் 12.5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி அந்த 12.5 இன்ச்சை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனை இணைச்சி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு 3 to 4 வயசு குழந்தைங்களுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 2 நல்ல பக்கமாக ஒன்றா இருக்க மாதிரி வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு திருப்பும்போது கரெக்டாக வரும். பாருங்கள், ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஓப்பன் சைடில் வச்சு தைக்கிறதுக்கு அகலம் உயரம் ரெண்டுமே நான் 3 இன்ச் அளவில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 மடிப்பு சின்னதாக மடக்கிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தையல் போடுங்க. சுற்றி தையல் போட்டு முடிச்சிட்டோம். அந்த கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த ஓப்பன் சைடோட நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு சுற்றி தையல் போட போகிறோம். 2 நல்ல பக்கமும் ஒன்றா இருக்குது. நம்ம வந்து இந்த கெட்ட பக்கத்து மேலே தான் இப்போ தையல் போட்டுட்ருக்கோம். திரும்பும்போது மட்டும் ஊசியை குத்திட்டு திருப்புங்க. அப்போ தான் நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த சென்டரை அந்த 2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி விட்டுருங்க. அதில் பாக்ஸ் ஷேப் வரதுக்காக அந்த இடத்துல சின்னதாக கட் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிட்டு இந்த இடத்துல தையல் போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உள் பக்கமாக திருப்பிடுங்க. திருப்பிட்டு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஓப்பன் தச்சு முடிச்சிட்டோம். இப்போ கழுத்தில் கிராஸ் பீஸ் கொடுத்து தையல் போட போகிறோம். 1.25 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி மடக்கிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை இந்த ஓப்பனோட ஒரு சைடில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக மடக்கிட்டு சுற்றி தையல் போடுங்க.
எண்டுலையும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை உள் பக்கமாக மடக்கிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு கிளாத்தை உள் பக்கமாக திருப்புறதுக்கு இந்த இடத்துல சின்ன சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அது திருப்பும் போது நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இப்போ இந்த கிளாத்தை உள் பக்கமாக இந்த மாதிரி மடக்கிட்டு தையல் போடுங்க. பாருங்கள், நெக்கு தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி தான் கையும் தைக்க போகிறோம். கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத்தை இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி தையல் போடுங்க. தையல் போட்டுட்டு கிளாத்தை உள்பக்கமாக திருப்புறதுக்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி அந்த சைடு கையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெண்டு சைடுமே நம்ம கை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த பாட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஸ்கர்ட் பாட்டோட நல்ல பக்கம் வர மாதிரி வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு நல்ல பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு தையல் போடுங்க. பாருங்கள், தையல் போட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி அந்த சைட்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. சைடு ஜாயின் பண்ண போகிறோம். 1 இன்ச் கேப்பில் நான் தையல் போடுறேன். ஹிப் சைஸ் வரைக்கும் 1 இன்ச் கேப்பில் தையல் போடுங்க. அப்புறம் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் தையல் போட்டால் போதும். இதே மாதிரி அந்த சைட்லேயும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கீழே சுற்றி மடக்கி அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி 2 மடிப்பாக மடக்கிட்டு இந்த மாதிரி சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த அம்பர்லா கட் ஃப்ராக் நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இது வந்து 3 to 4 வயசு குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.